அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. ரிஷப வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். கேது பகவான் கன்னி ராசியிலையும் சனி பகவான் கும்பராசியிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. புதன் வரும் மே 10 அன்னைக்கு மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியிலையும், சூரியன் வரும் மே 14 அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசியிலையும், சுக்கிரன் வரும் மே 19 மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல உங்க லாபாதிபதியான சூரியனோட இணைந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது விசேஷம். அதுவும் உச்ச சூரியனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும். அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னேற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பாவே இருக்கும். உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்தை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா பார்க்கிறார். குரு பார்வைப்படும் இடம் விசேஷம். அந்த வகையில தனஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால தன வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தாரோட நல்ல அந்யோன்யம் பிறக்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். உங்க பேச்சுனால கடினமான காரியங்களை கூட சாதிச்சிருவீங்க. உங்க பேச்சு இனிமையா இருக்கும். சொல்ல காப்பாற்றுவீங்க. வரும் மே 19 பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். ஆனாலுமே உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்க பாருங்க. குறிப்பா கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா கடனை வளர்க்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்துக்க பாருங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. தனகாரகனான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை அந்த தனஸ்தானத்தின் மீதே பதியுது. தனகாரகன் தனஸ்தானத்தையே பார்க்கிறார். அப்ப தன வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கும். ஏதாவது ஒரு வழியில உங்க கையில பணம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வரத்தான் செய்யும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்து அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம். இளைய சகோதர வகையில கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க. சகோதர உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. குறிப்பா பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலை உண்டாக்கலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு. வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறவங்க தாராளமா இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யலாம். கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, பயணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சற்று நிதானம் தேவைப்படும். குறிப்பா ஜாமீன் கையெழுத்து, பத்திரப்பதிவு இது சார்ந்த பாவகம் இந்த 3ஆம் பாவகம். அப்போ இந்த 3ஆம் இடத்து அதிபதி 8ல மறையும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு நீங்க ஜாமீன் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கல்கள், பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால பத்திரப்பதிவு செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. குறிப்பா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவைப்படும். தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சுகஸ்தானமான 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல ஒரு இடம் விற்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, சொந்த வீடு கனவாவே இருக்கு. தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கு. தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்க, இல்ல தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் அதிகமா இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள் இனி வரும் காலகட்டத்துல நீங்க போது. குரு பகவானுடைய பாக்கிய பார்வை உங்க சுக
சுகஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால அசையும் அசையா சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள், வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள், இடம் வாங்குற அமைப்பு, தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே இப்போ சரியாகும். உபஜயஸ்தானமான 6ஆம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும். வேலை ஸ்தானமான அந்த 6ஆம் இடத்து அதிபதி 8ல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வேலை சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம். வேலைக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். புதுசா வேலை தேடக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் வெளிநாட்டில், வெளி மாநிலத்துல, வெளியூர்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா வெளிநாடு போகணுங்கிறதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல விசா கிடைக்கும். ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு சென்று தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பிடிக்கும். ஆனா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத திடீர் யோகம், பணவரவு இதெல்லாம உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னொன்னு 6ஆம் இடத்துல உங்க விரையாதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மகிழ்ச்சியா இருப்பீங்க. செழிப்பான வாழ்க்கை அமையும். சகல வசதிகளும் நிறைந்திருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாம சிறப்பா வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடனை எப்படி அடைக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு. குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை பதியும் காரணத்தினால திருமண பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். குடும்பத்துல புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலுமே நல்ல தசாபுத்தி நடந்தா, திருமணத்துக்கான அமைப்பு இருந்தா தாராளமா திருமண பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், 6ஆம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நல்ல வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பிசினஸ் பண்றதா இருந்தா குறைந்த முதலீட்டில் தாராளமா பிசினஸ் பண்ணலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிச்சயமா ஏதோ ஒரு புதிய வேலை, வேலை இல்லாதவங்களுக்கும் புதிய வேலை உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மாத முற்பகுதியில உச்சபலம் பெற்று மேஷ வீட்டுல களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அரசு வகையில் நிறைய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே வரும் 14ஆம் தேதிக்கு பிறகு குருவோட இணைந்து அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துல உங்க லாபாதிபதி சூரியன் மறைய இருக்கு. ஆனாலுமே இந்த 8ஆம் இடத்து தொடர்பும் லாபஸ்தானத்து 11ஆம் இடத்து தொடர்பும் 6ஆம் இடத்து தொடர்பும் இங்க வரும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்கும். எதிர்பாராத திடீர் பணவரவு ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இங்க குரு, சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் மாத பிற்பகுதியில இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்களை எடுத்து செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் பெரிய அளவுல கை கொடுத்து திரும்ப வரலாம். ஒரு சிலருக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம், அதெல்லாம் திரும்ப மீண்டும் வரதுக்கு உண்டான அமைப்பு. ஒரு சிலர் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சிருக்கலாம், அது லாக் ஆகி திரும்ப வராம இருந்ததுன்னா கூட எதிர்பாராம திடீர்னு அந்த பணம் தேடி வரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். விரைமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது சிறப்பா இருக்கும். வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எங்கெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாம இருந்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு, நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கெட்ட தூக்கம் எல்லாம் மீண்டும் வரும். தூக்கம் கெட்டுது இல்லையா, சரியா தூங்காம தவிச்சிங்க இல்லையா, அந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீரப்போகுது. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது, அதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஆனாலுமே வரும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மாத பிற்பகுதியில கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, இங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் வரும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றாலுமே அவர் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனாலையும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதுனாலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும், தடைகள் அகலும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.